தமிழ் மரபு பாரம்பரிய நெல்மணிகளை பத்தி இப்ப ஷேர் பண்ண போறேன். ஒண்ணு பகிர போறேன். எதற்காக தமிழ் மரபு பாரம்பரிய நெல்மணிகளின் தேடுதல்? இங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே, அகில இந்திய அளவுல வெவ்வேறு மாநிலங்கள்ல நிறைய எண்ணிலடங்காத பாரம்பரிய நெல்கள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் என்னன்னா, பாரம்பரிய மரபு அறிவியல் சார்ந்த விளக்கம் என்னன்னா, வட்டாரம் சார்ந்து பகுதி சார்ந்து நெல் ரகங்கள், குறிப்பாக பெயர் சார்ந்து அந்த நெல் ரகங்களுடைய தனித்துவமான மருத்துவ பண்புகளை சார்ந்து, அந்த நெல் ரகங்களின் பயன்பாட்டை சார்ந்து, தேவைகளை சார்ந்து தமிழ்ல மிக துல்லியமாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்முடைய தமிழ் மரபு பாரம்பரிய நாட்டுப்புற நெல்மணிகளின் முக்கியத்துவம் மற்றும் அது சார்ந்த அந்த நெல் ரகங்களின் பாதுகாப்பு, இதுதான் நம்ம இப்போதைக்கு பேணி காக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். இதற்காகத்தான் பாரம்பரிய நெல் கவுன்சில் என்ற ஒரு கட்டமைப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸோட திருவாரூர் மையமாக கொண்டு பணியாற்றிட்டு இருக்கு களத்துல. ஐயா நம்மாழ்வார் மற்றும் நெல்ஜாரம்மன் வழித்தோன்றலாம் இந்த ஒரு களப்பணிகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா இப்ப பாருங்க, செங்கல்பட்டு சிறுமணி, மதுரை செந்நெல், ஆத்தூர் கிச்சிலி சம்பா, அந்தந்த வட்டாரம் சார்ந்த நெல்களோட பேரையே பிணைக்கப்பட்டிருக்கு. இது போல மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், கருடன் சம்பா, பால் குடவாழை, பனங்காட்டு குடவாழை, குடவாழை, ஒட்டடையான், ரத்தசாலி, கருங்குருவை, புள்ளக்கார், கருத்தக்கார் சார்பு முடியுது பாருங்க. பூங்கார், அதாவது ஒரு நெல் ரகங்களுக்கும் முக்கியமா வரப்பு குடஞ்சான், மடுமுழுங்கி, குழியடிச்சான், சீதோஷ்ண நிலையை தாங்கக்கூடிய அளவில் கடும் வறட்சி மற்றும் கடும் வெள்ளம், அந்த வட்டாரம் சார்ந்த நெல் ரகங்கள். கடும் வறட்சின்னு பாத்தீங்கன்னா வரப்பு குடஞ்சான், கடும் வெள்ளம் பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள்ல சொல்லுவோம் இல்லையா, கடும் வெள்ளம், மடுமொழி, குழியடிச்சான். அதாவது தமிழ் மரபு பாரம்பரிய நெல்மணிகளின் வரையறை மிக மிக துல்லியமாக அதோட பெயர்லேயே பதுங்கி இருக்கு. அதோட பெயர்லேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு, குறிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய முன்னோர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மிகப்பெரிய அரிய ரகசியத்தை இதில் புதைத்து வைத்திருக்கிறார்கள். அனுபவபூர்வமாகவும் மரபு அறிவியல் பூர்வமாகவும் அவர்கள் உணர்ந்த ரகசியத்தை இதில் புதைத்து வைத்து பெயர் காரணத்தை தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். டாக்டர், எதற்காக டாக்டர் இந்த பதிவு? தமிழ் மரபு பாரம்பரிய நெல்மணிகளின் அப்படின்னு துவங்கி இருக்கீங்க, எதற்காக இந்த பதிவு? இப்போ பரவலாக ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அங்கங்கே பாத்தீங்கன்னா பாரம்பரிய நெல் இயற்கை விவசாயிகள், இயற்கை விவசாய அமைப்புகள் எண்ணிலடங்கா நெல்மணிகளை அவங்க கல்டிவேட் பண்றாங்க. அப்புறம் அதை உற்பத்தி பண்ணி மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட வித்துட்டு இருக்காங்க. அது பேர் மட்டும் வச்சு நம்ம இந்த விஷயத்த அப்ரோச் பண்ணக்கூடாது. பேர் மட்டுமே வச்சு அப்ரோச் பண்ணக்கூடாது. நம்முடைய பாரம்பரிய மரபு அறிவியலை உள் வாங்கிக்கணும். வட்டாரம் தவறி, பகுதி தவறி நெல் ரகங்களை நீங்க கடத்தவே கூடாது. அந்தந்த நெல் ரகங்கள் அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்றவை, அந்த வட்டாரம் அந்த பகுதி சார்ந்த நெல் ரகங்களை அந்த பகுதியில் மட்டும்தான் பயிரிட வேண்டும். எதற்காக தமிழ் இப்படி அங்க ஒரு நுணுக்கத்தை உள்ள புகுத்தி இருக்காங்க. செங்கல்பட்டு சிறுமணியை கொண்டு நீங்க கும்பகோணத்துல பயிர் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? ஜஸ்ட் புரிச்சுக்கோங்க. மதுரை சென்னையில கொண்டு இங்க நம்ம நேரா கொண்டு வெள்ளூர்லயும் இல்ல திருவண்ணாமலையும் பயிர் பண்ணக்கூடாது. ஆத்தூர் கிச்சிலி சம்பா, ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகள், பாலாற்று பாசன பகுதிகளுக்கான உரிய நெல் ரகம், அதை கொண்டு நம்ம காரைக்கால பயிர் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்த கட்ட புரிதலுக்கு நகரும் இந்த விஷயத்துல நகர்றோம். ஏன்னா நம்ம முன்னோர்களோட கூற்ற நம்மளே மீறக்கூடாது. மடுமுழுங்கிய கொண்டு இடுப்பளவு தண்ணியில மூழ்கி தண்ணிக்குள்ளேயே பூ வச்சு அதை தண்ணிக்குள்ளேயே முதிர்ச்சி அடைஞ்சு வர அந்த மடுமுழுங்கின்ற நெல் ரகத்தையும், குழியடிச்சான் நெல் ரகத்தையும், கடும் வெள்ளத்துக்குள்ள மூழ்கி தாக்கு பிடிச்சி மேல வர குழியடிச்சான் நெல் ரகத்தையும் கொண்டு நம்ம நிறைய கோயம்புத்தூர்ல பயிர் பண்ணக்கூடாது. எந்த ஜென்மத்திலுமே எந்த காலகட்டத்திலுமே அது இடுப்பளவு தண்ணியில முழுகிற வெள்ளம் வர போறது கிடையாது. அதுக்கான நெல் ரகம், அந்த வட்டார நெல் ரகம் கிடையாது. காலப்போக்குல அதோட தகவல்களை முற்றிலுமாக எழுந்துடும். இதுக்கே இப்படின்னா வடநாட்டுல இருந்து நெல் ரகங்கள் நமக்கு இங்க தேவையா? வடநாட்டுல இருந்து நெல் விதைகள், நெல் ரகங்கள், அதாவது ஒரு காலகட்டம் கண்டிப்பா நான் சொல்றேன், நான் மதிக்கிறேன். உங்களுடைய பாரம்பரிய இயற்கை விவசாயிகளா இருக்கட்டும், பாரம்பரிய இயற்கை விவசாயிகள் அமைப்புகளா இருக்கட்டும், நான் 15 வருஷமா இந்த களத்துல பணியாற்றிட்டு இருக்கேன். நெல்ஜாரன் ஐயாவுடைய நான் 8 வருஷமா தொடர்ந்து பணியாற்றிட்டு இருந்தேன் களத்துல. ஒரு மருத்துவரா இருந்து நான் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணல. முழுக்க பாரம்பரிய நெல் ரகங்கள்ல இருக்கிற இயற்கை சார்ந்த அதோடைய மருத்துவ குணம் சார்ந்த ஆய்வுகள்ல என்னோட ஒரு 10 வருஷம் வாழ்க்கையை நாங்க கொண்டு போய் சேர்த்திருக்கேன். ஒரு களத்துல இதுக்கு எக்கச்சக்கமான சான்றுகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நுணுக்கமா நம்ம கண்டிருந்த விஷயம் என்ன? பாரம்பரிய மரபு அறிவியலுக்கும் நவீன அறிவியலுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இது நவீன அறிவியல் வரம்புக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ் மரபு நெல்மணிகளின் ஆதி
மூலம் ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாத அந்த கண்டிஷன்ஸ் அங்க போறோம் இல்லையா, அப்படி போய் ரொம்ப ரொம்ப பாரம்பரியத்துக்கு போனா தெளிவாக பெயர் காரணங்கள் முதற்கொண்டு நெல் ரகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிற என்பதை நாம் நம் முன்னோர்களின் வழித்தோன்றல்களாக இன்று நாம் அவர்களை மதிக்கிறோம் என்றால் முதல் கடைசி முக்கியத்துவம் தமிழ் மரபு நெல்மணிகளுக்கு மட்டும்தான் தமிழகத்தில் இடம் உண்டு. அந்த அளவிற்கு வட்டாரம் சார்ந்த நெல் ரகங்களின் தனித்துவம் பஞ்சபூத கோட்பாடுகளுக்கு உட்பட்டு அதில் உள்ள மருத்துவ மகத்துவங்களை முழுவதுமாக வெளிக்கொண்டுவதற்கும் அதனுடைய தகவமைப்புகளை முழுவதுமாக மேலுருவாக்கம் செய்வதற்கும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. வரப்பக்கூடாதான என்ற ஒரு நெல் ரகத்தை கொண்டு போய் கடும் வறட்சியிலையும் அதால ஈரப்பதத்தை மட்டும் விரிஞ்சு அதால வரப்பை குறைஞ்சு கொண்டு போயிட்டு அப்புறம் ஒரு அறுவடை கொடுக்கணுன்ற பட்சத்துல அந்த கடும் வறட்சி சார்ந்த வட்டார மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு பாதுகாப்பு இல்லையா, அதெல்லாம் வரப்பக்கூடாதுன்ற ஒரு நெல் ரகம். அதை கொண்டு நம்ம திருவண்ணாமலையில வச்சு ஒரு இதுல பயிர் பண்ணி முழுக்க எல்லா நெல் ரகம் 11 அதையும் பயிர் பண்ணி அது 10 ஏக்கர் அது 1 ஏக்கர்ல பயிர் பண்ணி அதுக்கும் தண்ணி ஊத்தி எல்லா நெல்லும் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, தண்ணி பாய்ச்சுவோம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் தண்ணி பாய்ச்சி அது வரப்பு குறையுன்ற ஜெனட்டிக் மெமரியே மறந்துடும். ஜெனட்டிக் மெமரி மரபணு நினைவகங்கள் இழக்கப்படும். நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க, வரப்பு குறைந்த தகவமைப்பை நாம் மாற்றிவிடக் கூடாது. ஒரு 7 போக சாகுபடிக்கு அப்புறம் என்ன ஆகும்னா முற்றிலுமா சுத்தமா வரப்ப கொடுக்கணுன்றதே அது மறந்து நிற்கும். 7வது சந்ததியில வர அந்த விதைநெல் 7வது சந்ததியில வர விதைநெல் வரப்ப கொடுக்கணுன்றதே மறந்துடும். அதை கொண்டு திருப்பி நம்ம ராமநாதபுரத்துலயும் அங்கே போட்டோம்னு வச்சுங்களேன், அதனால வரப்ப கொடுக்கணுன்ற மெமரி அதுக்கு இருக்கு. 7 தலைமுறை 7 போகத்துக்கு அப்புறம் இதே மட்டும் குழி அடிச்சான். அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. தமிழ் மரபு நெல்மணிகளின் பாரம்பரிய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அந்தந்த வட்டாரம் சார்ந்த நெல் ரகங்களை அந்த வட்டாரம் சார்ந்த இயற்கை விவசாயிகள் பயிர் செய்வதற்கு ஆவண செய்யுமாறு பாரம்பரிய நெல் கவுன்சில் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இனி வரும் காலங்களில் சரியான புரிதல் நம்முடைய தமிழ் மரபு நெல்மணிகளின் மரபு தூய்மை காக்கப்பட வேண்டும் என்றால் அந்தந்த பகுதி சார்ந்த நெல் ரகங்களை அந்த பகுதி சார்ந்த விவசாயிகள் சாகுபடி செய்து அதில் உள்ள மருத்துவங்களை பஞ்சபூத பிரபஞ்ச தொடர்பில் உள்ள ஒரு வளர்ச்சியை அவைகளுக்கு நினைவூட்டி மீண்டும் மீளுருவாக்கம் செய்து அடுத்த கட்டத்தை நகருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.